நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த பெருந்திருவிழா நாளை காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 25 நாட்கள் மகோற்சவ திருவிழா நடைபெறவுள்ளது. கொடியேற்ற நிகழ்வுகளுக்காக கொடிச்சீலை கொடுக்கும் நிகழ்வை முன்னிட்டு சட்டநாதர் கோயிலை அண்மைத்துள்ள வேல்மடம் முருகன் கோவிலில் இன்று காலை 9 மணிக்கு நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து அங்கிருந்து சிறு தேரில் கொடிச்சீலை நல்லூர் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு நல்லூர் ஆலய பிரதம குருக்களிடம் கையளிக்கப்பட்டது. அதேவேளை நாளைய தினம் மகோற்சவ திருவிழாக்கள் ஆரம்பமாவதால் ஆலய சூழலில் விசேட போலீஸ் நிலையம் தற்காலிகமாக அமைக்கப்படவுள்ளதுடன் 25 நாட்களும் 24 மணி நேரம் ஆலய சூழலில் போலீசார் கடமையில் ஈடுபடவுள்ளனர். போலீசாருடன் இணைந்து செயின்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் படைப்பிரிவு, சாரணர்கள், செஞ்சிலுவை சங்கம் ஆகியனவும் கடமையில் ஈடுபடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை இன்று நள்ளிரவு முதல் ஆலய சுற்றாடலுக்கு செல்லும் வீதிகளான கோவில் வீதி, பருத்தித்துறை வீதி, செட்டித்தெரு வீதி, கைலாச பிள்ளையார் வீதி, அரசடி வீதி ஆகியன மூடப்படவுள்ளன. மூடப்பட்ட வீதிகள் அனைத்தும் 25 நாட்கள் மகோற்சவ திருவிழாக்கள் பூர்த்தியானதன் பின்னரே திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.